நம்ம அந்தமான் எக்ஸ்பிரஸ் உடைய தேர்ட் பார்ட் நாக்பூர்ல இருந்து தொடங்குதுங்க. நீங்க இன்னும் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பார்ட் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கைஸ், உங்களுக்கு ட்ரெயின்ல வரும்போது பசிச்சதுன்னா நாக்பூர்ல நிற்கும் போது சாப்பாடு வாங்கிக்கோங்க. எவ்வளோ ரேட்டுன்னு பாருங்க. 80 rupees, 70 rupees. இட்லி வடை எல்லாமே அவைலபிளா இருக்குங்க. நீங்க எந்த வண்டியில வந்தாலும் சரிங்க, நாக்பூருக்கு மதியானமோ காலையிலயோ எப்ப வண்டி வந்தாலும் சரி, ஹல்திராம்ஸ்ல சாப்பாடு விற்குங்க. ஹல்திராம் சாப்பாடு வாங்கி சாப்பிடுங்க, சூப்பரா இருக்குங்க. அதே மாதிரி அவங்களுடைய ஸ்பெஷல் ஆரஞ்சு ஸ்வீட் இருக்குங்க, அதுவும் பாத்தீங்கன்னா அற்புதமான டேஸ்ட்ல இருக்கும். அதையும் வாங்கி டேஸ்ட் பண்ணுங்க. நம்ம நாக்பூரை டைகர் கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த இடத்துல இருந்து நிறைய டைகர் ரிசர்வ்ஸ்க்கு ரூட் வந்து கனெக்ட் ஆகுதுங்க. நம்மளுக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா சமர்சத்தா எக்ஸ்பிரஸ் நிக்குதுங்க. லோக்மானியா திலக் ஷாலிமார் போற வண்டி. நம்ம வண்டிக்கு நாக்பூர் தாண்டின பிறகு பாத்தீங்கன்னா செவ்வகரம் தாங்க ஸ்டாப்பிங். இந்த அந்தமான் எக்ஸ்பிரஸோடைய தேர்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராலையும் சரி ஆந்திராலையும் சரிங்க, நிறைய ஸ்டாப்பிங் இருக்கு. எல்லாத்தையும் உங்களுக்கு காமிக்கிறேன், எதுவும் ஸ்கிப் பண்ணாம பார்த்துக்கிட்டே வாங்க. காய்ஸ், எவனோ வேலையை காமிச்சிட்டாங்க. வண்டி பாதி வழியில நிக்குது, செயினை பிடிச்சி இழுத்துட்டாங்கங்க. அதை பாருங்க, வந்து செக் பண்ணி சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பாருங்க, கார்டு வந்தாரு, ஆனா வேணாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிடி திருப்பி அனுப்பிட்டாருங்க. அதை உள்ள போய் ஏறாரு பாருங்க. இவனுங்களுக்கு இதே வேலையா போச்சுங்க. காட்டுக்குள்ள செயினை பிடிச்சி இழுத்தானுங்க, எந்த ரீசனுமே இல்லாம செயினை பிடிச்சி இழுத்துருக்கானுங்க. ஃபைன் போட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம செவ்வகரம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் SEGM. இங்க நம்ம வண்டி 1 hour 30 minutes டிலேவா வந்திருக்குங்க. இந்த நாக்பூர் டிவிஷன்லயே ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேஷன் இந்த செவ்வகரம்ங்க. இதுக்கு பக்கத்துல தான் வர்தா ஜங்ஷனும் இருக்குங்க. இந்த ஜங்ஷன் பாத்தீங்கன்னா ஹவுரா மும்பை இந்த லைனையும் டெல்லி சென்னை இந்த லைனையும் கரெக்டா பிரிக்குதுங்க. இதுக்கு பிறகு நம்மளுக்கு வரப்போற ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா ஹிங்கன்காட் வரப்போகுதுங்க. கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம ஹிங்கன்காட் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் HGT. இங்க நம்ம வண்டி 1 hour 30 minutes டிலேவா இருக்குங்க. நம்ம அந்தமான் எக்ஸ்பிரஸுக்கு இங்க வந்து முன்னாடிலாம் ஸ்டாப்பிங் கிடையாதுங்க. இப்பதான் வந்து 6 monthக்கு எக்ஸ்பெரிமெண்டல் ஹால்ட்டா இங்க நம்ம வண்டியை நிறுத்துறாங்க. கிளைமேட் பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு? தூரல் போட்டுக்கிட்டு இருக்குங்க, செம சில்லுன்னு இருக்கு. இதுக்கு பிறகு நம்மளுக்கு வரப்போற ஸ்டாப்பிங் பாத்தீங்கன்னா சந்திரபூர் தாங்க வரப்போகுது.
1958 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம சந்திரபூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு சிடி. இங்கேயும் நம்ம வண்டி 1 hour 30 minutes டிலே ஆகியிருக்குங்க. பின்னாடி பாத்தீங்களா ஒரு புலி இருக்கு. எதுக்காக இருக்குன்னா உங்களுக்கு ஒரு விஷயத்தை இன்டிமேட் பண்றாங்க. இங்க இருந்து தடோபா நேஷனல் பார்க், அதாவது அது ஒரு டைகர் ரிசர்வ்ங்க. இங்க இருந்து 45 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குங்க. இங்க இருந்து நீங்க அங்க போய் சூப்பரா என்ஜாய் பண்ணலாம். அதுக்காக தான் இதை இங்கே வச்சிருக்காங்க. நம்ம வண்டிக்கு சந்திரபூருக்கு அடுத்து உடனே பாத்தீங்கன்னா பல்லர்ஷா வரப்போகுதுங்க. பல்லர்ஷாலையும் நீங்க இதே போல இன்டிமேஷனை பார்க்கலாம். இங்க என் காலுக்கு கீழே பாருங்க கைஸ், பாருங்க இந்த நாயை வந்து ஏத்தி விட்டானுங்க வண்டியில. இந்த ஹிந்திக்காரங்க பண்ற அட்டகாசம் இருக்கு பாருங்க, அது கீழே விழுந்துடக்கூடாதுன்னு நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேங்க. இந்த மாதிரி இவனுங்க பண்றானுங்க, என்ன பண்றது இவனுங்களை. தௌசண்ட் 971 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம பல்ஹர்ஷா ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு பிபிக்யூ. இங்க நம்ம வண்டி 1/2 hour டிலே ஆயிருக்குங்க. என்னடா அந்த ஸ்டேஷன்ல அவ்வளோ டிலே சொன்னேன், இங்க இவ்வளோ கம்மியா இருக்குன்னு பாக்குறீங்களா? நம்ம வண்டிக்கு அந்த அளவுக்கு அதிகமா ஸ்லாக் டைம் இருக்குங்க. இதோ பாருங்க கைஸ், செவுத்துல உங்களுக்கு இங்கேயே இன்டிமேட் பண்ணியிருக்காங்க பாருங்க. இது வந்து எதுக்காகனா தடோபா நேஷனல் பார்க்குக்கு நம்ம இங்க இருந்து போகணுன்றதுக்காக தான். லாஸ்டா போச்சு இல்லையா சந்திரபூர், அந்த ஊரை விட இந்த பல்ஹர்ஷால ஏகப்பட்ட ட்ரெயின் வந்து ஸ்டாப்பிங் இருக்குங்க. இங்க நம்ம ராஜதானி தூரந்தோ எல்லா வண்டியுமே நிற்கும். அதனாலதான் இந்த ஸ்டேஷன்ல நம்மளுக்கு இன்டிமேட் பண்ணியிருக்காங்க நேஷனல் பார்க் இங்க இருந்து போலாம்னு. பல்ஹர்ஷால நம்மளுக்கு அன்ஸ் சப்ஸ்கிரைபரா ஆகியிருக்காருங்க. हाय अंश। हाय ब्रदर के चैनल को सब्सक्राइब जरूर कर दिए, लाइक कमेंट जरूर किया करो, ठीक है? थैंक यू। பல்ஹர்ஷால பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாமே கிடைக்குங்க. இங்க பாருங்க ஆம்லெட் இருக்கு, இது 30 rupees பிரைஸ் ஆகுதுங்க. பல்ஹர்ஷாக்கு அப்புறமா நம்மளுக்கு வரப்போற ஸ்டாப்பிங் சிர்பூர் கஹாஸ் நகருங்க. தடோபா எல்லா இடத்துலயும் போட்டிருக்கு பாருங்க. இங்க காய்ஸ் இது பார்த்தீங்கன்னா நாக்பூர் ஸ்பெஷலுங்க. சப்பாத்தி தாலுங்க, எப்படி செஞ்சுருக்காங்க பாருங்க. தால் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கு, பக்கத்தில் வந்து வேர்க்கடலை அரைச்சி வச்சிருக்காங்கங்க. இதோ காய்ஸ் இந்த அக்கா தான் நம்மளுக்கு கொடுத்தாங்க, கை காமிக்கிறாங்க பாருங்க. இதோ சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்க. நம்ம வண்டி இன்னும் கொஞ்ச நேரத்துல சிர்பூர் கஹாஸ் நகர் ரீச் பண்ண போகுதுங்க. அங்கிருந்து நம்மளுக்கு தெலுங்கானா ஆரம்பமாகுது. (2042 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம சிர்பூர் கஹாஸ் நகர் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் SKZR. இங்க நம்ம வண்டி 55 minutes டிலேவா வந்திருக்குங்க.
2080 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம பெல்லம்பள்ளி ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு BPA. இங்க நம்ம வண்டி 50 மினிட்ஸ் டிலே ஆயிருக்குங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தொடர்ந்து ஸ்டாப்பிங் வந்துகிட்டே இருக்குங்க. காய்ஸ் அங்க பாருங்க, ஒரு பக்கம் மலையில வந்து மழை பெய்யுது, இன்னொரு பக்கம் ஒண்ணுமே பெய்யல. இப்ப நம்மளுக்கு தூறல் போட்டுக்கிட்டு இருக்குங்க. சட்டனா அப்படியே பாருங்க கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. டூ 2100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம மஞ்சரியால் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு MCL. இங்க நம்ம வண்டி 1 hour 10 minutes டிலே ஆயிருக்குங்க. இந்த ஸ்டேஷன்ல நம்ம ரொம்ப நாளா நிக்காம தூரந்தோ கரிபுரத்துன்னு போயிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப பாத்தீங்களா வாழ்க்கை ஒரு வட்டம், இங்க நின்று பிளாக் பண்ணிட்டு இருக்கேன். என்ன கைஸ், எல்லாரும் கோதாவரி ரிவர் பாத்தீங்களா? அந்த இடத்துல நம்ம வண்டி ரொம்ப ரொம்ப பொறுமையா போச்சுங்க. அதனாலதான் உங்களுக்கு 2x ஸ்பீட்ல காமிச்சிருக்கேங்க. டூ 2114 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம வண்டி ராமகுண்டம் ரீச் பண்ணியிருக்குங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு RDM. இங்க நம்ம வண்டி சேம் டிலே தாங்க ஆகியிருக்கு. டூ 2131 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம பெத்தப்பள்ளி ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு PDPL. இங்க நம்ம வண்டி அதே சேம் டிலே தான் கண்டினியூ ஆயிட்டு இருக்குங்க.
2171 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம ஜமிகுண்டா ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் JMKT. இங்கே நம்ம வண்டி 1 hour 40 minutes டிலே ஆகியிருக்குங்க. இப்போ தொடர்ந்து இவ்வளோ நேரம் பின்னாடி ஸ்டேஷன்ஸை பார்த்துக்கிட்டே இருந்தீங்க இல்லையா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தெலுங்கானா உள்ள முக்கியமான டவுனுங்க. அதனால தான் எல்லா இடத்தையும் இதுக்கு ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அந்தமானுக்கு அடுத்த ஸ்டாப்பிங் வாராங்கலுங்க. கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம வாராங்கல் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் WL. இங்கே நம்ம வண்டி 2 hours 15 minutes டிலேவாக வந்திருக்குங்க. இந்த தெலுங்கானாவிலேயே 2வது மிகப்பெரிய சிட்டி இந்த வாராங்கல் சிட்டி தாங்க. இங்கே சாப்பாடு நல்லா இருக்கும், மறக்காம வாங்கி சாப்பிடுங்க. நம்ம வாராங்கல் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா லைன் ஒர்க் நடக்குதுங்க. ஸோ வண்டியே ட்ராக் மாறி அந்த பக்கம் இந்த பக்கம் மாறி மாறி போயிட்டு இருக்குங்க. அதனாலதான் நம்ம வண்டி இவ்வளோ டிலே ஆகியிருக்குங்க. கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம கே சமுத்திரம் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் KDM. இங்கே நம்ம வண்டி 2 hours 30 minutes டிலே ஆகியிருக்குங்க. நம்ம வண்டி கே சமுத்திரத்தில் 5 o'clock நின்று இருக்கணுங்க. ஆனால் இங்கே ரொம்ப டிலே ஆகிடுச்சுங்க. கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம மஹபூபாபாத் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு MABD. இங்கே நம்ம வண்டி சேம் டிலே தாங்க ஆகியிருக்கு. கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம டோர்னாக்கல் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க.
இதோடைய ஸ்டேஷன் கோடு DKJ. இங்கே நம்ம வண்டி சேம் டிலே தாங்க ஆகியிருக்கு. என்னடா இப்போதான் போனேன் அதுக்குள்ள திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கேன்னு கேட்குறீங்களா? என்னங்க பண்றது, நம்ம வண்டிக்கு தொடர்ந்து ஸ்டாப்பிங் வந்துகிட்டே இருக்கு, இருட்டி வேற போச்சுங்க. இப்ப அடுத்தது நம்ம வண்டிக்கு உடனே வரப்போறது கம்மம் ஸ்டாப்பிங்க. டூ 2322 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம கம்மம் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு KMT. இங்க நம்ம வண்டி அதே டிலே தாங்க, 2 hours 30 minutes டிலே ஆகி இருக்குங்க. டூ 2367 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம மதிரா ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு MDR. இங்கே நம்ம வண்டி 2 hours 40 minutes டிலே ஆகியிருக்குங்க. இப்போ நம்மளுக்கு அடுத்து வரப்போகிற ஸ்டாப்பிங் விஜயவாடா ஜங்ஷனுங்க. மதிரா ஸ்டேஷனில் ஒரு லைட்டு கூட இல்லைங்க, வெளியில் ஒன்றுமே ஷூட் பண்ண முடியல. Train number 16032 Sri Mata Vaishno Devi Katra, Chennai Central, Andaman Express is arrived on platform number 10. 2422 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம விஜயவாடா ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் BZA. நம்ம வண்டி இங்க 3 hours டிலே ஆகியிருக்குங்க. விஜயவாடால உங்களுக்கு எப்பவுமே சாப்பாடு நல்லா இருக்குங்க. இங்க பாருங்க, நைட்டு வந்தா மறக்காம வாங்கி சாப்பிடுங்க. அடுத்து இங்க பாருங்க காய்ஸ், பிரெட் ஆம்லெட்டும் விற்கிது. விஜயவாடாக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு பசிக்கும் போது வாங்கி சாப்பிடுங்க. நம்ம வண்டியோடைய கோச் கம்போசிஷன் சொல்லிடுறேங்க. நம்ம வண்டியில 2 third AC இருக்குங்க, 1 second AC, 8 ஸ்லீப்பர் கிளாஸ், 6 unreserved, 2 SLR கோச் இருக்குங்க. நம்ம வண்டிக்கு விஜயவாடாக்கு பிறகு நியூ குண்டூர் தாங்க ஸ்டாப்பிங். 16032 Sri Mata Vaishno Devi Katra, Chennai Central, Andaman Express. நான் இந்த அந்தமான் எக்ஸ்பிரஸில் சாப்பிட்டது உங்களுக்கு அதிகமாக நான் காமிக்கல. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டியில் பேண்ட்ரி கேர் கிடையாது. நான் அவுட் சைட்லேருந்து நிறைய ஃபுட்டும் வாங்கலைங்க. நிறைய பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு, பால் இது மாதிரி சாப்பிட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன்.
நம்ம வண்டி கிருஷ்ணா கேனல்ல இருந்து ரைட் எடுத்து நியூ குண்டூருக்கு வருங்க. அங்கிருந்து மறுபடியும் கிளம்பி தென்னாலி ஜங்ஷன் போய் நம்ம சென்னை லைனை பிடிக்குங்க. டூ 2452 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம நியூ குண்டூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் NGNT. இங்கே நம்ம வண்டி 3 hours டிலே ஆகியிருக்குங்க. இப்போ நான் போய் தூங்க போகிறேங்க. காலையிலேருந்து ஃபுல்லாக vlog எடுத்துக்கிட்டே இருக்கோம், அதனால் பயங்கரமாக தூக்கம் வருதுங்க. காலையில் சென்னை சென்ட்ரல் வரதுக்கு முன்னாடி vlog-ஐ கண்டினியூ பண்ணலாங்க. அனைவருக்கும் வணக்கம் மக்களே. காலையில் தூங்கி எழுந்தாச்சுங்க. எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சென்ட்ரல் வரப்போகுதுங்க. நைட்டு வந்து எல்லா இடத்துலையும் பயங்கரமான மழை. ஸோ எங்கேயா எழுந்து காமிக்கணும்னாலும் காமிக்க முடியல. எனக்கும் பார்த்தீங்கன்னா செம்ம டயர்டுங்க. நல்லா தூங்கி எழுந்தாச்சு. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா 1 hour டிலேல இப்போ போயிட்டு இருக்குங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம ஊர் சென்னை சென்ட்ரலை ரீச் பண்ண போகிறோங்க. நம்ம தூங்கி எழுந்த இந்த நேரத்தில் நம்ம எந்தெந்த முக்கியமான ஸ்டேஷனை ஸ்கிப் பண்ணியிருக்கோம்னா ஓங்கோல், நெல்லூர், கூடூர், சூலூர்பேட்டைங்க. இந்த மாதிரி முக்கியமான ஸ்டேஷன்ஸை நம்ம ஸ்கிப் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, நம்ம வண்டி பல இடத்துல நிற்கும். அதெல்லாம் நான் ஸ்டேஷன் பேரே உங்களுக்கு நான் சொல்லலை. நம்ம அந்தமான் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா பஞ்சாப், தெலுங்கானா, ஆந்திரா இதுக்குள்ளே தாங்க அதிக ஸ்டாப்பிங். அதுவும் இந்த பஞ்சாப்குள்ளே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப்பிங் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த இடத்துல தான் அன்ரிசர்வ் பேசஞ்சர்ஸ் ரொம்ப நம்மளுக்கு தொல்லை கொடுப்பாங்கங்க. மற்றபடி இந்த வண்டி ஒரு அருமையான வண்டி, செம்மையாக ட்ராவல் பண்ணலாங்க. அதே போல் நிறைய டைம் எடுத்து ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ட்ரெயினை சூஸ் பண்ணலாம். டூ 2877 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம ஊரான எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரலில் ரீச் பண்ணியாச்சுங்க. நம்ம ஊரோடைய ஸ்டேஷன் கோடு MAS. இங்கே நம்ம வண்டி 1 hour 10 minutes டிலேவாக வந்திருக்குங்க. நம்ம பத்தான்கோட்லேருந்து கவர் பண்ண டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா
2700 கிலோமீட்டருங்க. இதோட நம்ம vlog எண்டுக்கு வருது மக்களே. எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். மறக்காம நம்ம உதயா டூரிஸ்ட் சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சீக்கிரமாவே நம்ம அடுத்து ஒரு சூப்பரான vlogல சந்திக்கலாம். அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே.